ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தசரத மன்னருக்கு நீண்ட காலமாகவே குழந்தைகள் இல்லை. அவரின் குலகுருவின் வசிஷ்டரின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய், உனக்கு வாரிசுகள் கிடைக்கும் என்று சொல்கிறார். அதன்படி தசரத மன்னரும் யாகம் செய்வதற்கு வசிஷ்டர் சொல்கிறார். மானின் கொம்புகளுடைய கலைக்கோட்டு மாமணி என்னும் மகரிஷியை வரவழைத்து அவரை யாகம் செய்ய சொல்கிறார். அதன்படியே தசரத மன்னரும் மகரிஷியை வரவழைத்து பெரிய யாகம் நடத்துகிறார். யாகத்தின் நிறைவில் தங்க நிறத்திலான தேவன் ஒருவர் தோன்றி தங்க கிண்ணத்தில் பாயசத்தை தருகிறார். அதை தசரத மன்னர் வாங்கி கைகேயிக்கும் கோசலைக்கும் சரிபாதியாக கொடுக்கிறார். கைகேயியும் கோசலையும் சிறிது எடுத்து சுமித்திரைக்கு தருகிறார்கள். அதனால் சுமித்திரைக்கு 2 புதல்வர்கள் பிறக்கிறார்கள். நவமி திதியில் புதன்கிழமையன்று ஸ்ரீராமர் கோசலைக்கும், கைகேயிக்கு பரதனும், சுமித்திரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனும் பிறக்கிறார்கள். தசரத மன்னருக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறார். பிறகு 5 வயது ஆன பிறகு அவர்களை குருகுல கல்விக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக தசரத மன்னர் அனுப்பி வைக்கிறார். அவர்களும் 5 வயதிலிருந்து 12 வயது வரை குருகுலத்தில் படித்து வருகிறார்கள். அவர்களுக்கு அனைத்தையும் வசிஷ்டர் கற்றுக் கொடுக்கிறார். சில ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீராமருக்கும் சீதா தேவிக்கும் திருமணம் நடக்கிறது. தசரத மன்னரும் ஸ்ரீராமரை அழைத்து, ராமா, இந்த அரச பதவியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அதை கேட்டவுடன் ஸ்ரீராமர் சொல்கிறார், தாங்கள் இருக்கும் பொழுது நான் அரசை ஆள்வதா என்று என்னால் நினைத்து கூட முடியவில்லையே என்று கண் கலங்குகிறார். தசரத மன்னர் அரியணையிலிருந்து கீழே இறங்கி வந்து 2 கைகளையும் நீட்டியபடி, ராமா, என்னுடைய வயோதிகத்தை பார். நிலையில்லாத இந்த உலகில் இறை அனுபவத்தை உணர எண்ணுகிறேன். அதற்கு நீ அரச பதவியை ஏற்றுக்கொண்டு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் சொல்கிறார். இதை கேட்டவுடன் ஸ்ரீராமர் பதிலேதும் சொல்லாமல், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என, சரி, அரச பதவியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். பிறகு கைகேயின் வரத்தினால் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்ற நிலை வரும்பொழுதும் அதையும் தந்தை சொல்லே மந்திரம் என்று மகிழ்ச்சியோடு அதையும் ஏற்றுக்கொள்கிறார். பிறகு சீதா பிராட்டியை இலங்கையில் வதம் முடிந்து மீட்டு வந்த பிறகு சீதா தேவியை ஸ்ரீராமர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அனைவரும் சொல்கிறார்கள் சீதா தேவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. இருந்தாலும் ராமபிரான் மறுக்கிறார். சிவபெருமானும் சொர்க்கத்தில் இருக்கும் தசரதரை பார்த்து, தசரதா, நீ ராமனின் பிரிந்த சோகத்தில் இருக்கிறாய். நீ பூலோகத்துக்கு சென்று அந்த கவலையை தீர்த்துக்கொள் என்று சொல்கிறார். தசரத மன்னரும் ஸ்ரீராமர் முன் வந்து நின்று ஸ்ரீராமரை கட்டி கொண்டு அழுகிறார். பிறகு, ராமா, சீதையை நீ ஏற்றுக்கொள். அவள் மீது எந்த தவறும் இல்லை. சீதை அக்னியைப் போல் தூய்மையானவள். அவளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஸ்ரீராமரும் யார் சொன்னாலும் கேட்காமல் இருந்தவர் தந்தை சொன்னவுடன் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று திரும்பவும் சீதா பிராட்டியை மனதார ஏற்றுக்கொள்கிறார். நன்றி, வணக்கம்.